மார்க் எழுதிய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிற. நீ என்ன விதைத்த? நெல்லா, கோதுமையா, எள்ளா, கேவர் விதையா? எதை விதைத்த? உளுந்தா? எதை மயத்து விதைத்த? வசனத்தை. மற்றவங்க வசனத்தை விதைத்த. அதமா ஜீவ வார்த்தை. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நண்பு தேவப்பிள்ளை, நீ வசனத்தை விதைத்திருக்கிறாய். தேவனுடைய வார்த்தை. அதனால்தான் அந்த மனுஷன் சொல்றான், யா என் வேலைக்கார சுகமில்லாமல் இருக்கிறாயா, நானும் 100க்கு அதிபதி, பெரிய கோட்டீஸ்வரர், என்னை சுற்றி எவ்வளோ வாகனங்கள் இருக்கிறது, வானா ஒருத்த வருவான், போனா ஒரு போவான், அவ்வளவு அதிகாரத்தில் நான் இருக்கிறேன், என்னை சுற்றி ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் வைத்தியர்கள் இருக்கிறார்கள் ஐயா, ஆனாலையும் வேலைக்காரன் நான் நேசிக்கிறவன் குணப்படுத்த முடியலன்னு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றான். வாங்க ஆண்டவரே வந்து குணப்படுத்துன்னு அவன் சொல்லல. அவன் நினைச்சா ஆண்டவர் எங்கடாக்குறாரு, அப்படியே தூக்கிடுவாங்கடா என் வீட்டுக்குன்னு சொல்லிக்கலாம். உண்மைதானப்பா? அவள் அதிகாரம் படிச்சவன், 100க்கு அதிபதி அவன். அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் அவன் தான் உயர்ந்த பணக்கார கோட்டீஸ்வரன். அவன் சொல்லி இருக்கலாம் இல்லையாப்பா? நீ கொஞ்சம் யோசித்து பாரு. ஆனா அவன் வந்து ஆண்டவர்கிட்ட நின்று கேட்கிறான், ஐயா ஒரு வார்த்தை சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுப்பா, அந்த ஜீவ வார்த்தை கேட்க வந்திருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் ஜீவ வார்த்தை. உன் வீட்டுக்கு போய் உனக்கு உண்டான எல்லா கட்டுகள், பில்லிய சூனியங்கள், உன்னை வேதனைப்படுத்துற கொடிய வேதனைப்படுத்துற எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டுருவார். நீ மனுஷன் நம்பி இருக்கிற, பந்து பண்ணணும் அந்த காரியத்தை அவன் தான் செய்யும், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அவன் வயிற்று பழுப்பு, அவன் தம்மா இருப்பான். உன்னை நேசிக்கிற, உன்னை தாயின் கருவில் இருந்து உருவாக்கின தேவாதி தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்.